இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். இறை உறவில் மகிழ்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள்வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் அருள்வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து நன்றி கூறுவதற்காகவும் இந்த நாளின் இறைவார்த்தையின் வழி வாழ்வதற்கான அருள் கேட்டு ஜெபிக்கவும் நாம் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு தருகிற அன்பான அழைப்பை உணர்ந்து பயணிக்க இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் ஆண்டவர் தாமே எல்லா குடும்பங்களையும் வழிநடத்தி காக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் இணைந்து இந்த பலியில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க நமக்கு அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து
நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூயாவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் உமது அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைப்பிடிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் தலைவரே, உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திப்பு கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீர் சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்துக்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெயை, பால், சமைத்து இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கின்றாள் என்று பதில் கூறினார். அப்போது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 15. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே,
கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தம் நாவினால் புறங்கூறார், தம் தோளிற்கு தீங்கிலையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறிதவரை நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 24 முதல் 28 முடிய. திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக, தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிறியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேருவற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் இறைவனுடைய பேரன்பை இந்த நாட்களில் நாம் அதிகமாய் அறிந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டின் பொதுக்காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை கொண்டாடுகிற இந்த வேளையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகள் நம்மை ஆண்டவருக்குள்ளாக இணைந்து இருப்பதற்கான அழைப்பினை தருவதை சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம். அங்கே துணிகள் குவிந்து கிடக்கிறது. நமக்கு தேவையானது ஒன்றுதான். அதை தேடுகிறோம். அதில் சிறந்தது எது என்று நாம் கண்டுபிடித்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். காய்கறி கடைக்கு போகிறோம். காய்கறிகள் குவிந்து கிடக்கிறது. நமக்கு தேவையானது எது, அதில் எது சிறந்தது என்று தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறோம். ஒரு உணவகத்துக்கு போகிறோம். பல வகையான உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவையான அளவு எது என்று நமக்கு தெரியும். அதில் எந்த உணவு சிறந்தது என்று நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள விரும்புகிறோம். வாழ்க்கையினுடைய உறவுகளிலும் அப்படித்தான் நடக்கிறது. பலரை சந்திக்கிறோம். பல வகையான அனுபவங்களை பெறுகிறோம். அதில் யார் சிறந்தவர், யார் நம்மோடு கூட கடைசி வரையிலும் பயணப்படுவார் என்று நாமே ஆய்ந்தறிந்து தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறோம். இது வழக்கமாக எங்கே நடக்கிறது என்று சொன்னால், திருமணத்திற்காக நடக்கக்கூடிய காரியங்கள் என்று பார்க்கிறோம். திருமண உறவில் நாம் தேடுகிற துணையில் பல நேரங்களிலே இவர் நம்முடைய குடும்பத்துக்கு ஒத்து வருவாரா, நம்மோடு கூட பயணிக்கிற அளவுக்கு நல்ல குணம் கொண்டவராக இருக்கிறாரா என்று நாம் ஆய்ந்தறிந்து உறவுகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு எல்லா இடங்களிலும் குவிந்து கிடக்கலாம். ஆனாலும் கூட நமக்கு எந்த இடம் சிறந்ததாக இருக்கும், எது நம்முடைய குடும்ப வருமானத்திற்கு ஏற்றாற்போல இருக்கும் என்று ஆய்ந்தறிந்து ஒவ்வொரு முறையும் நாம் தேர்ந்தெடுத்து கொண்டே பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் எது தேவையானது,
எது சிறந்தது என்பதை தேர்ந்தெடுத்து கொள்வதிலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை அமைத்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். அது இந்த நாளிலே இறைவார்த்தை நமக்கு அருமையான ஒரு அழைப்பினை தருகிறது. இயேசு மார்த்தா மரியா என்கிற சகோதரிகளுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இது சொல்லப்போனால் மார்த்தாளின் வீடு தான், மரியாவுக்கு வீடு இருந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை சகோதரியுடைய வீட்டிற்கு அவர் வந்திருக்கலாம். நாம் பார்க்கிறோம், இங்கே மார்த்தா ஆண்டவரை வரவேற்று கொண்டாள், மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். ஒருவர் பரபரப்பாக உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார், ஒருவர் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே மூத்த சகோதரி வந்து, என்னுடைய சகோதரி எனக்கு உதவி செய்யாமல் இப்படி அமைதியாக உம்மோடு அமர்ந்து நீர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் புகார் செய்கிற போது ஆண்டவர் அவருக்கு சொல்லக்கூடிய பதில்தான் இன்றைக்கு நாம் முதலில் கேட்ட முன்னுரையினுடைய செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை குறித்து கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான், மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜவுளி கடைக்கு போனோம், காய்கறி கடைக்கு போனோம், உணவகத்துக்கு போனோம், வேலைக்கு போனோம், உறவை தேடினோம், எங்கு போனாலும் தேவையானது ஒன்றுதான், அதில் எது சிறந்தது என்று தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறோம். அதுபோலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், தேவையானது ஒன்றுதான், மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, மார்த்தாளின் பணிவிடை தவறானதா, அவர் அப்படி செய்திருக்க கூடாதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு நீ செய்கிற பணி சரியல்ல என்று சொல்லவில்லை. மாறாக மார்த்தாளினுடைய பணியும் போற்றத்தக்க ஒரு பணிதான் என்பதை நாம் விவிலியத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை வரவேற்பதில் அவர் முதன்மையானவராக இருந்தார் என்று சொன்னால், நிச்சயமாக உணவுக்காக மட்டுமல்ல, அவருக்கு உணவு கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. அந்த தொடர்பைத்தான் நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே வெளியே அமர்ந்திருக்கிற போது ஆண்டவருடைய தூதர்கள் 3 பேர் வருகிறார்கள். தூதர் என்று தெரியாமலேயே அவர்களை வரவேற்கிறார், அவர்களுக்கு உணவளிக்கிறார், அவர்களோடு கலந்துரையாடுகிறார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகச்சிறந்த உணவை தயாரித்து கொடுக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பமே பரபரப்பாக இருக்கிறது. இந்த பரபரப்புக்கான காரணம் என்ன? ஆண்டவரிடத்திலிருந்து இதுவரையிலும் பெறாத ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே ஆபிரகாம் பெறுவதற்கான ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் அழைக்கிற போது ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் இனத்தை பெரிதாக்குவேன், உன் சந்ததியை வானத்து விண்மீன்களை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிதாக்குவேன், கடற்கரை மணலை எண்ணிப்பார், அதைவிடவும் பெரிதாக இருப்பாய் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆனாலும் கூட அந்த வாக்குறுதியினுடைய மங்கள வார்த்தை இன்றைக்கு தான் ஒலிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த மங்கள வார்த்தை எதன் வழியாக ஒலிக்கிறது? அன்பார்ந்தவர்களே, கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற அதே போலதான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலும் ஒரு மங்கள வார்த்தை இன்றைக்கு ஒலிப்பதாக பார்க்கிறோம். ஆகவே என்ன நடக்கிறது? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உணவு பகிர்தல் மூலமாக, விருந்தோம்பல் மூலமாக, தன்னுடைய வீட்டிற்கு வந்தவர்களை வரவேற்பதன் மூலமாக ஆசீரை பெற்றுக்கொண்டார். ஆகவே மார்த்தாவும் ஒரு வகையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசுனுடைய வருகை என்பதே அந்த இல்லத்திற்கான ஆசீர்வாதம் தான். ஆண்டவரை தேடுகிற அந்த மனம் என்பதே ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இந்த பணிகளிலே நாம் எதை சிறந்தது என்று பார்க்கிறோம்? யோசித்து பாருங்கள். மார்த்தா உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிக கவனமாக இருந்தாள். மரியாளோ தன் ஆன்மாவிற்கான தேடலில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஒருவர் அன்பு பணி செய்தார், ஒருவர் சேவை பணி செய்கிறார். இரண்டுமே கடவுளுடைய பார்வையில் மிகச்சிறந்ததாக இருந்தாலும் கூட இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம்,
தேவையானது ஒன்றே, அதை மரியா தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தில் வேறு எங்கோ நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்கான அழைப்பை பெறுகிறோம் என்று சிந்தித்து பார்க்கலாம். என் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அவரை தேர்ந்தெடுத்து கொள்கிற ஒரு பங்கு என்பது விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். திருப்பாடல்கள் 16வது அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே, இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன, உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே என்று திருப்பாடலின் ஆசிரியர் சொல்கிறார். எனக்குரிய பங்கை காப்பவர் ஆண்டவர். அப்படி என்றால் என்ன பொருள்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் குலத்தில் 12 குலங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த 12 குலங்களிலே நாம் பார்க்கக்கூடியது லேவியர் குலம். இந்த லேவியர் குலத்துக்கென்று எந்த சொத்தும் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கான சொத்து எது? ஆண்டவர் தான் அவர்களுக்கான சொத்து. ஆண்டவரை உரிமை சொத்தாக அவர் கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் தான் அவர்களுக்குரிய பங்கு. அந்த ஆண்டவரை அவர்கள் பங்காக்கி கொண்டார்கள். ஆகவே அது சிறந்த பங்கு என்று பார்க்கப்படுகிறது. மற்ற குலங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே வந்து அவர்களுக்கு காணிக்கை செலுத்துகிற போது இந்த லேவியர் குலத்தை அவர்கள் மிகச்சிறப்பாக கவனித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், லேவியர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உரிமை சொத்தாக, ஆண்டவரை சிறந்த பங்காக கொண்டிருந்த அந்த காட்சியைத்தான் நம்முடைய மனதிற்கு முன்பாக கொண்டு வருகிறோம். அதே போலதான் மரியாளை பார்க்கிற போது மரியாளுடைய பங்கு, அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட இந்த பங்கு மிகச்சிறந்த பங்காக பார்க்கப்படுவதற்கு முதல் காரணம், அவர் இயேசுவோடு இருக்கிற போது அவர் இருப்பே தனக்கான பங்காக பார்க்கிறார், தனக்கான சிறந்த ஒரு பங்காக பார்க்கிறார், தனக்கான நல்ல பங்காக அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் விவிலியத்திலே பார்க்கலாம், நோன்பு பற்றிய ஒரு கேள்வி இயேசுவிடத்தில் வைக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதில் மிக அற்புதமான ஒரு கேள்வி பதிலாக இருக்கிறது. யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்பார்கள், நாங்களும் பரிசேயர்களும் நோன்பு இருக்கிறோம், உம்முடைய சீடர்கள் நோன்பிருக்காமல் இருக்கிறார்களே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற போது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? மணமகன் தங்களோடு இருக்கிற வரையிலும் மணவீட்டார் நோன்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற வரையிலும் நாம் எதற்காக நோன்பு இருக்க வேண்டும்? நாம் எதற்காக நம்மையே தயாரித்து நம்முடைய உடலை வருத்தி கொள்ள வேண்டும்? ஆண்டவரோடு இல்லாத போதுதான் நமக்கு இந்த நோன்பு, இந்த அவசியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே தான் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்கே மரியா ஆண்டவரோடு இருந்தார். ஆகவே அவருக்கு நோன்போ உணவோ மற்ற எதுவோ பெரிதாக படவில்லை என்று பார்க்கிறோம். அதனால் முதல் செய்தி, ஆண்டவரோடு இருப்பது என்பதே நமக்குரிய சிறந்த பங்கு என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், மரியாளுக்கும் மார்த்தாளுக்குமான ஒரு வித்தியாசம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மரியாள் ஆண்டவரோடு உள்ளத்தளவில் ஒன்றித்திருந்தாள், உள்ளத்தளவில் ஆண்டவரோடு இணைந்திருந்தாள். அதுதான் சிறந்த பங்காக பார்க்கப்படுகிறது. நீ யோசித்து பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போவோம், நம்ம பிள்ளைங்க படிக்க அனுப்புகிறோம் அல்லது கல்லூரிக்கு போகிறாங்க, அவங்க ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், அங்கே பள்ளிக்கூடம் பாடம் நடந்துக்கிட்டு இருக்கிற போது அவருடைய உடல் அங்கே இருக்கிறது, உள்ளமோ வேறு எங்கேயோ இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கோயிலுக்கு வருகிற போது ஒரு வேண்டுதலோடு வருவோம், அப்படி ஒரு தேடுதலோடு வருவோம். இந்த வந்து உட்கார்ந்திருக்கிற போது உடலளவில் பிரசன்னமாக இருக்கிறோம், நம்முடைய உள்ளமோ வேறு எங்கோ இருக்கிறது என்று சொன்னால், உள்ளமோ வேறு எங்கோ இருக்கிறது, உடல் இங்கு தான் இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேறு என்ன அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? அப்படி என்று சொன்னால், இங்கே மரியா உள்ளத்தளவில் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தார், உடல் அளவில் அல்ல, உள்ளத்தளவில் ஒன்றித்திருப்பது அதுதான் சிறந்த பங்காக பார்க்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் பிள்ளைங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிற போது என்ன சொல்லுவான்? டேய், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நான் சொல்கிறது உனக்கு காதிலே விழலையா, உனக்கு மண்டையில் ஏறலையா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிற, அப்படி சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம். ஏன்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்கிறார்கள், ஆனால் அது உடலளவினால பிரசனத்தில் இருக்கிறார்கள்,
உள்ளத்தளவில் அவர்கள் ஒன்றிக்காத போது, நாம் சொல்வதை கேட்காத போது, நாம் அவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரையே அதுவாகத்தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் உடலளவில் இருக்கிற பிரசனத்தை விடவும் உள்ளத்தளவில் ஒன்றித்திருப்பது என்பதுதான் மிகச்சிறந்த ஒரு பங்காக இருக்க முடியும். நாம் நம்முடைய பிள்ளைகள் நாம் விரும்புவது போல நம்முடைய உள்ளத்தளவில் என்ன தேடுகிறோமோ அதுபோல இருப்பதைத்தான் விரும்புகிறோமே அன்றி வேறு அல்ல என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே மரியா ஆண்டவரோடு உள்ளத்தளவில் ஒன்றித்திருந்தாள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து காலடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த கேட்பது என்பது அடுத்த ஒரு பணிக்கான அழைப்பு தான். நம் விவிலியத்தில் பாருங்கள், பல இடங்களில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த கற்றுக் கொடுத்த பிறகுதான் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். எடுத்த உடனே அனுப்பப்படுவதில்லை, தயாரிப்பு செய்கிறார். ஆகவே ஆண்டவர் தன்னை தயாரிப்பதற்கு மரியாள் அனுமதித்திருந்தாள். ஆண்டவர் தன்னை பயன்படுத்தி அவருடைய பணிக்காக அனுப்ப வேண்டும் என்பதற்காக மரியாள் முழுமையாக ஒப்பு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை ரசமாக மாற்றுகிற அந்த காட்சியிலே மரியாள், அன்னை மரியாள் என்ன சொல்லுகிறார்? பணியாளர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். முதல் அழைப்பு என்ன? நீங்கள் யோசித்து பாருங்கள். முதல் அழைப்பே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதுதான். ஆகவே அவர் சொல்வதை கேட்பது, அதன் பிறகுதான் செயல். ஆகவே முதலில் நான் ஆண்டவரில் அவருடைய வார்த்தைகளை கேட்பதில் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை மரியா மிக கவனமாக பார்த்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் மரியாளுடைய பங்கை பொறுத்தவரையில் அது சிறந்த பங்காக ஆண்டவரால் பாராட்டப்படுகிறது. மார்த்தாவினுடைய பங்கு எந்த வகையிலும் குறையில்லை தான். ஆனால் எங்கே அவள் தவறுகிறார் என்று சொன்னால், தான் கைவிடப்பட்டு விட்டதாக நினைக்கிறார். தான் ஆண்டவரோடு இல்லாதது போல அவர் நினைக்கிறார். அதுதான் நாம் பல நேரங்களிலே தவறுவதற்கான காரணம். இதை யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்களில் எனக்கு ஒன்றுமே சரியில்லை, நான் மட்டும் தனியாக உழைக்கிறேன், நான் மட்டுமே தனியாக பாடுபடுறேன், இந்த வீட்டுக்காக உழைக்கிறது, சேர்க்கிறது, சம்பாதிக்கிறது நான் மட்டும்தான் என்று நினைத்து கொண்டே இருக்கிற காரணம் போல இங்கே மார்த்தாவும் தான் கைவிடப்பட்டு விட்டது போன்ற ஒரு உணர்வு நினைத்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவர் உடனிருக்கிறார் என்கிற உணர்வு இருந்தால் இந்த கேள்விகள் வருவதில்லை. நீ யோசித்து பாருங்கள். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தன்னுடைய சீடர்களோடு படகில் பயணப்பட்டு கொண்டு போகிறார். அந்த இடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அலையினால், அந்த கடல் சீற்றத்தினால் அவர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு தங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்ததால் தான் அவர்கள் ஐயோ என்று அலறுகிறார்கள். அவர்கள், இயேசுவை நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு தெரியவில்லையா? இயேசுவை நான் தனியாக வேலை செய்கிறேனே, என் சகோதரியை அனுப்பக்கூடாதா? இரண்டும் ஒன்று தான். சீடர்கள் அலறியதும் மார்த்தா சத்தம் போட்டதும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தனியாக விடப்பட்டு விட்டோம் என்று நினைப்பதால் நாம் நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறோம். நாம் நல்ல பங்கை தேர்ந்து கொள்வது மார்த்தா வழியாகவும் நமக்கு சொல்லப்படுகிற செய்தியாகவும் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஏன் மார்த்தாவினுடைய பங்கு நல்ல பங்காக தெரியவில்லை? அவள் பரபரப்பாக பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கேதான் இருப்போம், ஆனால் நம்முடைய எண்ணமெல்லாம் வேறு பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனால் என்ன பயன்? அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் செல்ஃபோனில் சில காட்சிகளை பார்ப்போம். நமக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நம்ம வேகமாக தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் என்னவா இருக்கிறோம்? பரபரப்பாக இருக்கிறோம். எதுக்காக இது பிடிக்குது, எதுக்காக இது பிடிக்கலை, பரபரப்பாக இருந்து கொண்டே இருப்போம். மார்த்தாவும் ஒரு வகையில் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் பரபரப்பாக இருந்து கொண்டே இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உடனிருப்பதை அறியாத அந்த பரபரப்பு அவருடைய வாழ்வில் நல்ல பங்கு இல்லை என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நாம் சில நேரங்களிலே மார்த்தாவாக இருக்கிறோம், சில நேரங்களிலே மரியாவாக இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்றதுக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது போல இருப்போம். சில நேரங்களில் நாம் எல்லாத்தையும் மறந்துடுவோம், மார்த்தா போல பரபரப்பாக இருப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாரம் முழுக்க வேலையாக இருக்கிறது,
ஆண்டவரை தேடுவதற்கு நேரமே இல்லை, இன்னும் பிஸியாக இருக்கிறேன், என் பிள்ளைய வர முடியலை, என்னுடைய கணவர் வர முடியலை, இப்படி நான் வர முடியாத நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மார்த்தாவாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியிலும் என் ஆண்டவருடைய பாதத்தை அமர்வதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய வாய்ப்பு என்று எண்ணிக்கொண்டு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க துணிந்தோம் என்று சொன்னால் அங்கே நாம் மரியாளாக செயல்படுகிறோம். நம்முடைய வாழ்வை யோசித்து பார்ப்போம். நாம் பல நேரங்களில் மார்த்தாவாக இருக்கலாம், பல நேரங்களில் மரியாளாக கூட இருக்கலாம். ஆனால் நல்ல பங்கு என்ன ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்? தேவையானது ஒன்றே தான். மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார், நல்ல பங்கை தேர்ந்து கொள்கிற அழைப்பை நமக்கும் தருகிறார். சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கான உரிமை சொத்தாயிருக்கிறார். அவர் அருகில் அமர்வதே, அவரோடு இருப்பதே நமக்கான சிறந்த தேர்ந்தெடுப்பு என்பதை இந்த நாளில் அறிகிறோம். அந்த பயணத்தில் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நமக்கு அருகாமையில் வைத்துக் கொள்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம். அருளின் ஊற்றே எம் இறைவாம், திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை நீர் ஆசீர்வதித்து அனைவரும் புதிய ஆற்றலோடு அனைத்து மக்களுக்கும் இறை அரசை வழங்கிட தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் சிகரமே எம் இறைவாம், எம் நாட்டு தலைவர்கள் சுயநலம் துறந்து பிறர் நலம் காக்கவும் ஏழை எளியவரின் துயர் தீர்க்கும் பணியில் நேர்மையோடும் உண்மையோடும் செயல்பட்டு நல்லாட்சி புரிந்திட நல் மனதை தந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் எங்களை தேடி வரும் நபர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும்போது கடவுளின் ஆசியமும் புண்ணியமும் தேடி வரும் என்ற சிந்தனையை மனதில் கொண்டு நாங்கள் அனைவரும் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் அண்ணலே இறைவா, எங்கள் வாழ்வில் இருப்பதை பகிர்ந்து இயலாதவர்களோடு உடனிருந்து இறைவனில் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து இறைவனுக்கு சாட்சியம் பகர்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த வாரம் முழுக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தீரே. ஆண்டவரே, உமது மேலான அன்புக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது பேரன்பு தாமே எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறது. அதே அன்புக்காக, ஆசீர்வாதத்திற்காக இந்த புதிய நாளில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரம் முழுக்க நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உமது வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். ஐயா, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் எங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சவில்லை. ஆனாலும் உமது வார்த்தைகளை நம்பி வலைகளை வீசுகிறேன் என்று சொல்லி
பேதுரு வலை வீசிய போது ஆண்டவருடைய வார்த்தையின் பொருட்டு ஏராளமான மீன்களை அவர் கண்டார். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வாரம் முழுக்க உழைத்தும் எதுவும் எங்களுக்கு மிஞ்சியதாக தெரியவில்லை. ஆனால் இந்த வாரம் முழுக்க நாங்கள் இணைந்து வாழ்ந்தும் அன்பு இல்லாமல் இருப்பது போல தோன்றுகிறது. இந்த வாரம் முழுக்க நாங்கள் வாழ்ந்திருந்தும் ஏதோ குறைகளோடு, பகையோடு, வெறுப்போடு வாழ்ந்தது போல தோன்றுகிறது. இந்த வாரம் முழுக்க வாழ்ந்தாலும் கோபத்தோடும் பல நேரங்களிலே நாங்கள் பேச தெரியாமல் சில வார்த்தைகளை பேசிவிட்டு வாழ்ந்தது போல தெரிகிறது. ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு வார்த்தையின் பொருட்டு எங்களுடைய வாழ்க்கை என்கிற வலையை வீச நீர் எங்களுக்கு கற்றுத்தார். ஒரு வார்த்தையின் பொருட்டு வாழுகிற போது இந்த நாளிலே நிறைவாய் ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் என்பதை அறிகிறோம். இதோ உமது வார்த்தையை கேட்பதற்காக உமது காலடியில் மரியா அமர்ந்திருந்தார். மரியா அமர்ந்திருந்த அந்த உணர்வே, அந்த பிரசன்னமே அவளுக்கான ஆசீர்வாதமாய் மாறியதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எங்கள் அன்பான தந்தையே, எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லாருடைய வேண்டுதல்களையும் கேட்பீராக. இந்த நாளிலே உமது அன்பு செயல்களுக்காக மன்றாடுகிறோம். குடும்பங்களிலே அமைதி, சமாதானத்தை தாரும். ஒருவரை புரிந்து கொள்கிற ஞானமிக்க செயல்களை தாரும். பிள்ளைகளுக்கான கல்வி, அறிவு, ஞானத்தை தாரும். நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்மை நோக்கி ஏறெடுத்து செபிக்கிறோம். எல்லா மக்களுடைய கண்ணீரும், கவலையும், வருத்தமும், தேடுதலும் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் நிறைவு பெறுவதாக. ஆண்டவரை தேர்ந்தெடுத்து கொண்டோம். அவரே எங்களுடைய உரிமை சொத்தாயிருக்கிறார். ஆகவே நான் எதற்கும் அஞ்சிடேன், எதற்கும் பயப்படேன் என்று சொல்லி நாங்கள் பயணிக்க அருள் தருவீராக. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என்னுடைய மீட்பின் கிண்ணம், எனக்குரிய பங்கினை காப்பவர் அவரே. எனக்கு வளமான நிலங்கள் கிடைத்தன, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எல்லா நாட்களும் நம்பிக்கை கொண்டு நாங்கள் பயணிக்க ஆண்டவரே நீதாமே அருள் தருவீராக. அதற்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஒன்று கூடி வந்து வேண்டுகிற எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதலும் ஜெபமும் ஆண்டவரின் ஒரு பாதத்தில் வந்து சேர்ந்து ஆசீர்வாதமாய் மாறுவதாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்று எங்களை ஆசீர்வதியும் நல்ல தந்தையே. ஆமென். படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே, இன்று எடுத்தருளே ஏழை கொடுப்பதனை. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே, இன்று எடுத்தருளே ஏழை கொடுப்பதனை. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே. வெண்ணீர பொருளாம் அப்பமிதோ, செந்நீர பழரச பானமிதோ. வெண்ணீர பொருளாம் அப்பமிதோ, செந்நீர பழரச பானமிதோ. அன்னலே உன்னடி அர்ப்பணமே, அன்னலி உன்னடி அர்ப்பணமே. அன்புடனே இதை ஏற்றிடுமே. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே, இன்று எடுத்தருளே ஏழை கொடுப்பதனை. படைத்தளித்தாய் எந்தன் பரம்பொருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, பழைய ஏற்பாட்டின் பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியால் முழுமை பெற செய்தருளினீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்துகிற பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பையும்
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிணிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிரந்தோணி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இனி இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரே நமக்கான நல்ல பங்கு. இவரையே தேர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். இன்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். உதயம் காண விழையுமோ மலரை போலவே பழையம் இறைவன் வரவையே நீதமும் தேடுமே. பகலை மறைக்கும் முகிலாய்
பல பழிகள் சூழ்ந்ததே. பகலை மறிக்கும் முகிலாய் பல பழிகள் சூழ்ந்ததே. அந்த முகிலும் இருளும் கரையும் தீர முழுமை தோன்றுமே. இன்னில் ஒன்றாக எந்தென்னல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்திருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஞாயிறு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வருகிற 27ஆம் தேதி நடைபெறுகிற நமது ஆயருடைய பிரியாவிடை நிகழ்ச்சிக்கு தன்னார்வத்தோடு பணியாற்றுவதற்கு இளைஞர்கள், பக்த சபையினர், அன்பிய இறை மக்கள் முன்வந்து உதவி செய்திட அன்போடு அழைக்கிறோம். அன்று இரவு திருப்பலிக்கு பிறகு அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வருகிற 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நமது ஆயர் அவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெறுவதையொட்டி கிளை கிராமங்களான விஎம் சத்திரம் மற்றும் எம்கேவி நகரில் திருப்பலி நடைபெறாது. எனவே அனைவரும் ஆயர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் திருப்பலியில் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நமது பங்கில் விவிலிய திருவிழா கொண்டாட்டமானது விவிலியம் அறிவோம் அறிவிப்போம் என்கிற தலைப்பில் வருகிற ஆகஸ்ட் 24 மற்றும் 31 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் கடந்த ஆண்டினைப் போலவே எல்லா நிகழ்வுகளையும் உள்ளடக்கி போட்டிகள் நடைபெறும். இது குறித்த விவரம் பேராலய ஓசையில் வருகிற 27ஆம் தேதி முதல் தாங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். திருமண மாணவர்களுக்கான விவிலிய போட்டியில் கவிதை போட்டிக்கு பதிலாக அவர்களுக்கான வினாடி வினா போட்டி யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நமது மறைமாவட்ட விவிலிய பணிக்குழு சார்பாக ஆண்டுதோறும் நடைபெறுகிற மாபெரும் விவிலிய வினாடி வினா போட்டி 15 சுற்றுக்களை கொண்டு இந்த ஆண்டும் நடைபெற இருக்கிறது. 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு பங்கிலிருந்து 5 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளார்கள்.
நமது பாளையங்கோட்டை மறை வட்டத்திற்கான போட்டியானது உடையார்பட்டி திரு இருதய ஆலய வளாகத்தில் வைத்து வருகிற செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. போட்டிக்கான பகுதிகள் தொடக்க நூல், விடுதலை பயணம், யோசுவா, நீதி தலைவர்கள். நமது பங்கிலிருந்து விவிலியத்தில் தெளிவும் ஆர்வமும் உள்ள 5 நபர்கள் கலந்து கொள்ளும் பொருட்டு உங்கள் பெயர்களை திருமதி அல்போன்சா அவர்களிடம் ஒப்படைக்க கேட்டுக்கொள்கிறோம். நமது பங்கு ஆலயத்தில் இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மாதத்திலும் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள். எசாயா மண்டலம் புனித மோனிகா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு எண் 26C டேனியல் தாமஸ் தெருவில் வசிக்கும் திரு பிரான்சிஸ் மகேந்திரன், திருமதி சகாய செல்வி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். தானியல் மண்டலம் புனித பனிமய மாதா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 7:30 மணிக்கு எண் 3/11 செயின்ட் மார்க் சாலையில் வசிக்கும் திரு குழந்தைசாமி, திருமதி ஜெசி மேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். சக்கரியா மண்டலம் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டமானது இன்று இரவு 7 மணிக்கு கோரிப்பள்ளத்தில் வசிக்கும் திரு ஆல்பர்ட், திருமதி அமல ஜோன் லீமா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய குடும்பத்தாருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். நம்முடைய ஆயர் அவர்களுடைய பதவியானது மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயராக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆகவே நம்முடைய ஆயர் அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அங்கே அந்த பொறுப்பினை ஏற்கவிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக, பாராட்டு சொல்லும் விதமாக, அதே வேளையில் நம்மை விட்டு வேறு பணிகளுக்காக போகிற காரணத்தினால் பிரியாவிடை கொடுக்கும் நிகழ்ச்சியாக நம்முடைய மறைமாவட்ட அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்வானது நமது பங்கில் நடைபெறுகிறது என்பது தான் அதனுடைய சிறப்பாக இருக்கிறது. ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு காலை திருப்பலிகள் வழக்கம் போல நடைபெறும். 5:30 மணிக்கு, 7:30 மணிக்கு, 9:30 மணிக்கு திருப்பலிகள் வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்பதை மீண்டுமாய் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அதே போல் கிளை கிராமங்களில் திருப்பலிகள் காலை 11:30 மணிக்கு விஎம் சத்திரத்திலும், மாலை 6:45 மணிக்கு எம்கேபி நகரிலும் திருப்பலி நடைபெறாது. அதற்கு பதிலாக மாலை 5 மணிக்கு நம்முடைய குழந்தை இயேசு மேல்நிலைப் பள்ளியில் வைத்து அங்கே ஆயரவர்களுக்கு பாராட்டு கூட்டம் நடைபெறுகிறது. நன்றி சொல்கிற கூட்டமாக அது அமைகிறது. ஆகவே அந்த நிகழ்வு ஒரு 3/4 மணி நேரம் மட்டும்தான் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து குருக்கள் பவனியாக நம்முடைய ஆலயத்திற்கு வருவார்கள். சரியாக 6 மணிக்கு இங்கே ஆயர் தலைமையில் திருப்பலி ஆரம்பமாகும். ஆகவே இந்த திரு நிகழ்வு சிறப்பாக அமையும் பொருட்டு நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள உங்களுடைய ஒத்துழைப்பை தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆலயத்தை சுத்தம் செய்வதற்கு, பழைய ஆலயத்தை சுத்தம் செய்து அங்கே நிகழ்வுகள், ஒரு சில குருக்களுக்கான உணவு, மற்ற துறவியர்களுக்கு வருகை, அவர்களுக்கான உணவு தயாரிப்பு, அந்த பணிகள் எல்லாம் செய்ய வேண்டிய காரணத்தினால் அதை சுத்தம் செய்வதற்கு பணியாளர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில், அதாவது 24ஆம் தேதி அந்த பணிகள் ஆரம்பமாகும். ஆகவே உதவி செய்ய விரும்புகிறவர்கள் வந்து உதவி செய்யலாம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும்
உங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு கலந்து கொள்வதற்கான முழுமையான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பங்கேற்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஆயர்களுடைய பெயரில் ஒரு கல்வி நிதி வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தொகை வைத்து அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை எடுத்து ஆயர்களுடைய பெயரில் அந்த நலநிதி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆகவே யாராவது நீங்கள் அப்படி நன்கொடை கொடுக்க விரும்பினால் தாராளமாக ஆயரிடத்திலோ அல்லது திருப்பலியின் போதோ நீங்கள் நேரடியாக கொடுத்து உதவ அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கில் வழக்கமாக இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரத்திலும் ஞானஸ்நானம் வந்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு வந்தது. சில நேரங்களில் அது சிரமமாக இருக்கிறது. குருக்கள் வேறு ஏதாவது பணிகளுக்கு செல்லணும் நினைக்கிற போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. ஆகவே எல்லா பங்குகளிலும் இருப்பது போல ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞானஸ்தானம் வழங்கப்படுகிறது. அதுபோக மற்ற திருவருட்சாதனங்கள் ஞானஸ்தானமும் மற்ற திருவருட்சாதனங்களும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சிறப்பு திருப்பலி வைப்பதாக இருந்தால் அது எப்போது வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். நம்முடைய பங்கு சார்பாக நடைபெறுகிற அந்த திருமுழுக்கு சடங்கானது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.